Hi students, we are discussing Unit 20 reaching the age of adolescence. In this lesson, we discussed about the reproductive phases of human life in our previous class, and now we are going to discuss about the menstrual cycle. The beginning of menstrual cycles marks the onset of puberty in human females. ஸோ மென்சுரல் சைக்கிள் பிகின் ஆகிறதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த பியூபர்ட்டியிலேருந்து தான் மென்சுரல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, த மென்சுரல் சைக்கிள்ஸ் பிகின் வித் த காஸ்டிங் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் ப்ளீடிங். ஸோ இந்த மென்சுரல் சைக்கிள் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி நடக்க ஆரம்பிக்குது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது எண்டோமெட்ரியம் வால் வந்து திக்கன் ஆகிறதும் அண்ட் அந்த வால் பிரேக் ஆகி அதுலேருந்து ப்ளீடிங் நம்மளுக்கு அக்கர் ஆகிறதும் தான் இந்த மென்சுரல் சைக்கிளோட சைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அது மூலமாக நம்மளால் இந்த மென்சுரல் சைக்கிளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேயா, ஸோ அதுதான் கேஸ்டிங் அப்படிங்கிறது, அந்த லேயர் வந்து உரியறது, அதுதான் நம்ம இங்கே கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The casting of endometrium can be considered as the periodic preparation for the pregnancy. இந்த casting அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா casting of endometrium. Endometrium is the inner lining of the uterus. ஸோ அந்த யூட்ரஸ் வந்து யூட்ரஸோட இன்னர் லைனிங் அந்த எண்டோமெட்ரியம் வால் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பீரியாடிக்காக ஒவ்வொரு தடவையும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். டிஸ்ட்ராய் ஆகி க்ரோ ஆகும், டிஸ்ட்ராய் ஆகும், க்ரோ ஆகும், டிஸ்ட்ராய் ஆகி க்ரோ ஆகும். ஸோ அந்த டெஸ்ட்ராய் அண்ட் க்ரோத், ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து இது ரெண்டும் ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் த சைக்ளிக் ரியாக்ஷன் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் அவர் பாடி அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, menstruation occurs if an ovum released by the ovary of a woman is not fertilized during the ovulation. ஸோ இப்போது இந்த மென்சுரல் சைக்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வி டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ளீடிங் அக்கர் ஆகுது, அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மென்சுரல் சைக்கிள்னு சொல்கிறோம். இட் இஸ் எக்ஸ்டாண்ட் ஃபார் த 28 days இல்லையா. ஸோ இதில் இப்போ ஃபர்ஸ்ட் டேலேருந்து அந்த எக்கு டெவலப் ஆகி அந்த எக் இஃப் நாட் ஃபர்டிலைஸ்ட், ஓகே, அந்த டெவலப் ஆன எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா then it causes the menstruation. Okay, so if the fertilization occur, it forms the pregnancy. If fertilization is not occur, என்ன ஆகும் அப்படின்னா the casting of endometrium takes place. Okay, so இது மாதிரி menstruation occurs if an ovum released by the ovary of a woman is not fertilized during the ovulation. ஸோ அந்த ஓவியுலேஷன் டைம் நம்ம சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்காது, 14th day of menstrual cycle நம்ம ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓவியுலேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த கிராஃபியன் ஃபாலிக்கல் பர்ஸ்ட் அண்ட் ரிலீஸ் த ஓவா. ஓகே, தட் இஸ் த ஓவியுலேஷன். ஸோ அந்த ஓவியுலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு. இஃப் த ஃபர்டிலைசேஷன் இஸ் அக்கர், it causes the pregnancy. If the fertilization is not occur, it causes the menstruation. Okay, when a girl reaches a puberty at the age of about 10, the sex hormone released into her blood causes some of ova in her ovaries to become a mature. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேர்ள் எப்போது 10 years ரீச் ஆகுறாங்களோ அப்போது அவங்களுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா என்னென்ன? ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான், அதுக்கு அடுத்தது ரிலாக்சின் ஹார்மோன், ஓகே, அண்ட் ஆக்சிடோசின் ஹார்மோன். தீஸ் ஆர் த ஹார்மோன் தட் செக்ரீட்டட் இன் ஹியூமன் ஃபீமேல். தீஸ் ஆர் த செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது அண்ட் அதனால் என்ன ஆகுதுன்னா சம் ஆஃப் த ஓவாஸ், த ஓவரி தட் ஹேஸ் more than 7 millions of ovas. ஓகே, ஓவரீஸில் 7 million ஓவாஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே மெச்சூர் ஆகுதா அப்படின்னா இல்லை, ஃபியூ ஆஃப் தெம் ஆர் மெச்சூர். ஓகே, ஒரு பர்சன்டேஜ் கூட என்ன ஆகுது அப்படின்னா மெச்சூர் ஆகிறது கிடையாது. ஓகே, few of the ovas are become mature. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரைப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ரைப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு யூஸ்வலி ஒன் மெச்சூர் ஓவம் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஓவா from the one of the ovaries into the oviduct once in every 28 days. Okay, every 28 days once என்ன ஆகுது ஒரு ஏதாவது ஒரு there are two ovaries in human female. So one of the ovariயிலிருந்து ஒரு egg வந்து ரிலீஸ் ஆகுது, ovum is released, and this egg என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் செட்டில்டு இன் ஓவிடக்ட். இப்போ எங்கே செட்டில் ஆகும் அப்படின்னா ஓவிடக்டில் போயிட்டு செட்டில் ஆகும். ஸோ இதுக்கு டைமிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28 days, எவ்ரி 28 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, எவ்ரி 28 days ஒன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓவை வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபெலோப்பியன் டியூப் இல்லாட்டி ஓவிடக்ட்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஓவிடக்ட், இந்த இடம். ஸோ அங்கே போயிட்டு செட்டில் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் ஓவியூலேஷன் இந்த இன்னர் வால் ஆஃப் த யூட்ரஸ் பிகம் திக் அண்ட் ஸ்பாஞ்சி அண்ட் ஃபுல் ஆஃப் த டைனி பிளட் வெசல்ஸ். ஓகே, இஃப் இட் ப்ரிப்பேர்ஸ் இட் செல்ஃப் டு ரிசீவ் த ஃபெர்டிலைஸ்டு ஓவம். ஸோ இப்போது பிஃபோர் ஓவியூலேஷன் ப்ராசஸ் வந்து 14th டேயில் நடக்குது. ஸோ அந்த ஓவியூலேஷனுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த the hormones that makes the growth of the endometrium. ஓகே, எண்டோமெட்ரியமோட growth நல்லா என்ரிச் பண்ணுது. ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபார் த ஃப்யூச்சர் பர்பஸ். ஓகே, ஸோ ஃபர்டிலைஸ்டு ஓவம் வந்தது அப்படின்னா அந்த ஃபர்டிலைஸ்டு ஓவம் இங்கே வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகி அது ஆடாமல் செய்யாமல் க்ரோ ஆகிறதுக்காக. ஓகே, it prepares itself to receive the fertilized ovum. ஸோ அதுதான் implantation அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, for implantation the hormones are secreted from the ovary and it prepares the endometrium for the implantation. So next, if the ovum does not get fertilized, then the thick and soft inner lining of uterus is no longer needed. சரியா, fertilization நடக்கலைன்னா இந்த ஸ்பாஞ்சி லேயர் தேவையில்லைன்னா பிகாஸ் இட் இஸ் ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஓகே, ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ இங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கலை. ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து பிரேக் ஆகுது. டியூரிங் த பிரேக்கிங் அங்கே என்னவும் இருந்தது, பிளட் கேப்லரிஸும் இருந்தது, அதுவும் பிரேக் ஆகும். ஸோ பிளட் கேப்லரிஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த பிளட் கேப்லரிஸ் அதிலிருந்து வர பிளட்டு, அதுக்கப்புறம் யூட்ரஸோட அந்த வால், இன்னர் வால், டேமேஜ் ஆன இன்னர் வால், இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இட்ஸ் கம் அவுட். இட் இஸ் கால்ட் அஸ் தி மென்சுரல் ஃப்ளோ. சரி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மென்சுரல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிக்சர் தட் ப்ரெசன்ட் இன் அ மென்சுரல் சைக்கிள். ஓகே, ஸோ 1 to 5 days, அதாவது ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு டே, அதுலேருந்து 5th டே வரைக்கும் என்ன ஆகுதுன்னா யூட்ரின் லைனிங் பிரேக் டவுன் ஆகிட்டு நம்மளுக்கு மென்சுரேஷன் அக்கர் ஆகுது. ஓவா வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். சரியா, ஓவா வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் பழைய ஓவா வந்து என்ன இருக்குன்னா ரப்சர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது 6th-லேருந்து 10th டே வரைக்கும் யூட்ரின் லைனிங் வந்து நல்லா திக்கன் ஆகுது. அடுத்தது ஓவியூலேஷன் அக்கர்ஸ். எப்போது 14th டேயில் ஓவியூலேஷன் இஸ் அக்கர். வேறு எந்த டேவும் நம்ம மாற்றி போடக்கூடாது. 14th டேயில் ஓவியூலேஷன் இஸ் அக்கர். ஓகே, ஓவியூலேஷன் வந்து 14th டேயில் முடிஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு 3 daysக்கு வந்து 3 to 4 days என்ன ஆகும்னா ஓவா தட் இஸ் செட்டில்ட் இன் அ ஃபெலோப்பியன் டியூப். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 19 to 28 days யூட்ரினைன் லைனிங் கண்டினியூஸ் டு திக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த ஓவா இஸ் ப்ரெசன்ட் இன் ஓவிடக்ட். ஸோ இப்போ இந்த ஓவிடக்டில் இருக்கிற ஓவா இஃப் இட் இஸ் ஃபர்டிலைஸ்ட் என்ன ஆகும், இந்த ஓவா இஸ் இம்ப்ளான்டட் இன் யூட்ரஸ். அங்கே யூட்ரஸ் வந்து அதோட இன்னர் வால் நல்லா ரெடியாக இருக்கு இல்லையா ஸ்பாஞ்சி, அந்த இன்னர் வாலில் போயிட்டு என்ன ஆகிக்கும்னா அட்டாச் ஆகிக்கும். ஓகே, if the fertilization is not occur, the inner wall that is break down அண்ட் பிரேக் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க அந்த டிஷ்யூஸு, ப்ளீடிங், பிளட் வெசல்ஸு, அதுலேருந்து வர பிளட்டு, பக்கத்தில் இருக்க அந்த செல்ஸு, இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா டேமேஜ் ஆகுது, அதாவது ரப்சர் ஆகுது. ரப்சர் ஆகிட்டு இட் இஸ் ரிலீஸ்டு த்ரூ த
urine. Okay, so this is the menstrual cycle of a female. Okay, so இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா menstruation usually occur 14 day after ovulation and usually last for about 3 to 5 days. ovulationலேருந்து 14 days சொல்கிறோம் and ovulation every 28 days once அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் menstrual cycle நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 28 to 30 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஆஃப்டர் menstruation is over, the lining of the uterus starts building up again so that it becomes ready to receive the next ovum. சரி, அது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்க ஒரு ப்ராசஸ். if the ovum does not get fertilized even now, இப்பயும் fertilization நடக்கலைன்னா then the menstruation takes place again. The cycle of menstruation is repeated again and again in women after every 28 days. Thus the menstrual cycle is controlled by the hormones. Okay, so menstruation stops temporarily when the ovum get fertilized and women gets pregnant. menstruation வந்து எப்போ ஸ்டாப் ஆகும் டெம்பரரியாக அப்படின்னா ஓவம் ஃபர்டிலைசேஷன் ஆகி ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா ஓவமோட ப்ரொடக்ட் அதாவது menstrual cycle வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, in this case the thin and soft lining of uterus containing lot of blood vessel is needed for the growth and development of the fertilized ovum to form the baby. ஸோ அந்த திக்கன் அந்த ஸ்பாஞ்சி லேயரும் அத்தனை பிளட் வெசல்ஸும் எதுக்காக அப்படின்னா யங் ஒனோட க்ரோத்துக்காக. ஓகே, அண்ட் இன் ப்ரெக்னென்ட் லேடிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா menstruation ரீஸ்டார்ட் ஆஃப்டர் த birth ஆஃப் த பேபி. பேபி பர்த் ஆனதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் திருப்பி menstrual cycle வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, menstruation also stops due to the nutritional deficiency, low body weight, stress, eating disorders, excessive weight gain, etc. Okay, so இது வரைக்கும் இருக்கட்டும். In next class we will discuss about the reproductive health. Okay, thank you.